எங்களோட கிளாஸ்ல நாங்க போன கிளாஸ்ல 20 கேள்விகள் பார்த்து முடிச்சிருந்தோம் எம்சிக்யூ பகுதியில. ஸோ மீதமா இன்னும் 20 கேள்விகள் இருக்கு. அதை முடிச்சிட்டோம்னா நாங்க பார்ட் 2 பகுதிக்கு போயிடலாம். அதன் அடிப்படையில நாங்க குயிக்கா விஷயத்துக்கு வருவோம். சிறுதானி, இப்போ 21வது கேள்வி, பொருளாதார சூழலுக்குரிய காரணி ஒன்றல்லாதது. சிறுதானி, பொருளாதார சூழலுக்குரிய காரணி ஒன்றல்லாதது என்ன ஆன்சர்? கவி, என்ன ஆன்சர்? வரவு செலவு திட்டம். எஸ், வரவு செலவு திட்டம். ரைட். அப்ப எங்களுக்கு இந்த பொருளாதார சூழலுக்குரிய காரணி என்னென்னு தெரிஞ்சா அதை நாங்க மார்க் பண்ணி விட்டோம்டா என்ன செஞ்சிடலாம், எது பொருளாதார சூழலுக்குரிய காரணி அல்லாதது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? அப்ப நாங்க அகச்சூழல் புறச்சூழல் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அதுல புறச்சூழல்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் தான் இதுவாக இருக்க போகுது. சரிதானே? அதன் அடிப்படையில முதலாவது பாருங்கோ, அரசியல் சூழல் இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னால் அரசியல், அதாவது நாட்டில் அரசாங்கத்தினது நிலைத்தன்மை, அதாவது நீண்ட காலம் இயங்குறது தான் இந்த நிலைத்த தன்மைம்பாங்க. மற்றும் அரசினால் பின்பற்றப்படுகின்ற வேறுபட்ட கொள்கைகள், சில பாலிசிஸ் வந்து என்ன செய்வாங்க, அரசாங்கத்தால வெளியிடப்படும். ஸோ இப்படியான விஷயங்கள் வணிகங்கள் என்ன செய்யுமாம், தாக்கத்தை ஏற்படுத்துமாம். அதன் அடிப்படையில அரசினுடைய நிலைப்புத்தன்மை, உட்கட்டமைப்பு அபிவிருத்தி கொள்கைகள், வரவு செலவு திட்ட கொள்கைகள், தொழிலாளர் தொடர்பான கொள்கைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாம் அரசியல் சூழலாம். அப்ப இங்க நாங்க டிரெக்டாவே கண்டுபிடிச்சிடலாம், இதுல வரவு செலவு திட்டம்ங்கிறது அரசியல் சூழல் தான். அதனால எங்களுக்கு அரசியல் சூழல் கேட்கல, அவர் கேட்டிருக்கிறது பொருளாதார சூழல் அல்லாததுன்றா. இப்ப மத்தது எல்லாமே இது பொருளாதார சூழல்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது, ஏன்னா எனக்கு வரவு செலவு திட்டமும் என்னது பொருளாதார சூழல் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா நாங்க என்ன செய்யணும், நாங்க மிச்ச விடைகளை எல்லாம் பார்க்கணும். பார்த்தோம்டாலே எங்களுக்கு விளங்கிடும் இதெல்லாம் பொருளாதார சூழலுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு. சரிதானே? இப்ப நோமலா பார்க்கலாம், இருந்தாலும் நாங்க இங்கேயும் ஒருக்கா போயிட்டு பார்த்துட்டு வருவோம். சரிதானே? ரைட். இங்க சட்டச்சூழல் சொல்ற விஷயங்கள் சட்டங்களோடு தொடர்புபட்ட விடயங்களாக இருக்கு. அதாவது உள்நாட்டு உற்பத்தியாளர், நுகர்வோர், வணிக சமூகம் போன்றவர்களை பாதுகாப்பதற்காக காணப்படுகின்ற சட்ட விதிமுறைகள். சிறுதானி, அப்ப உதாரணமாக சட்டங்கள் சம்பந்தமாக கச்சாரண்டா அது சட்டச்சூழலாக இருக்கும். இந்த இடத்துல அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அதே மாதிரி தொழில்நுட்ப சூழலுங்கக்குள்ள புதிய கண்டுபிடிப்புகள், ஆக்கங்கள், இப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக கதைப்பார். டெக்னாலஜி சம்பந்தமாக கதைப்பாராக இருந்தால் அது தொழில்நுட்ப சூழலுக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். சரிதான்? இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம், கணினி தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம், இப்படியான விஷயங்களாக இருக்க போகுது. சரிதானே? அதே மாதிரிக்கு பாத்தீங்களாக இருந்தா இதுக்கு உதாரணம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இப்ப ஆடை உற்பத்தி எடுத்தீங்கன்னா ஏற்கனவே கையால இயக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு பதிலாக நிகழ்காலத்துல நவீன இயந்திர சாதனங்களை பயன்படுத்தினோம்டா. அதே மாதிரி கழனி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான ஆடைகளை குறைந்த செலவுல குறுகிய காலத்துக்குள்ள உற்பத்தி செஞ்சோம்டா இதான் டெக்னாலஜி. முதல்ல கையால செஞ்சோம், இப்ப இயந்திரங்கள் கணினி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யறோம். அதே மாதிரி முன்னைய காலங்கள்ல விளம்பரங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அறிவித்தல் பலகைகள், அதே மாதிரி தபால் முகவரிகள், இப்படியான விஷயங்கள் மூலமாகத்தான் வந்தது. பட் இப்ப பாருங்க, சமூக ஊடகங்கள், இமெயில், மின்னஞ்சல் முகவரி மூலமாக, சரிதானே, சோசியல் மீடியாஸ் சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ரைட், வாட்ஸ்அப் போன்ற வலைதளங்களூடாகவும் என்ன செய்யப்படுது, விளம்பரங்கள் நடைபெறுது. ஸோ இதுதான் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சி. சரிதானே? இப்படியான விடயங்களையும் இங்க நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும். சரிதானே? ஓகே. பொருளாதார சூழல் எடுத்தோம்னு சொன்னா வணிகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலவைகள் காணப்படுது. அதாவது நாட்டுல காணப்படுகின்ற பொருளாதார கொள்கைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி வீதங்கள். சரிதானே? அதாவது வட்டி வீதம் எடுத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி தாக்கத்தை செலுத்தும், வங்கியால வாடிக்கையாளரது வைப்பிற்காக வழங்கப்படுவதும் வங்கி கடனுக்காக வாடிக்கையாளர்களிடமிருந்து அறவிடப்படுவதுமான வட்டி வீதங்கள். இந்த வட்டி வீதங்கள் அதிகரிப்பு குறைப்பு நடக்கின்ற போது கடன் பெறுறது விஷயங்கள்ல என்ன செய்யும், தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே வணிகத்தை விரிவாக்குறதுக்கு நாங்க கடன் பெறக்குள்ள இதுகள் தாக்கம் செலுத்தும். பணவீக்கம்,
அதாவது பொருட்கள் சேவைகளுடைய விலை இருக்குத்தானே, அது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே போறது. இதனால என்ன நடக்கும்? நிறுவனத்தினுடைய பொருட்கள் சேல் ஆகிறது, அதாவது விற்பனை செய்யப்படுறது குறைவடையலாம், வாடிக்கையாளர்கள் குறைவடையலாம், இப்படியான விஷயங்கள். அதே மாதிரி வருமான பரம்பல், அதாவது நாடொன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்டுல கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் தான் தேசிய வருமானம்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கிடைக்கும் அந்த தேசிய வருமானம் அந்த நாட்டு மக்களிடையே பகிர்ந்தளிக்கப்பட்ட முறைதான். அது எப்படி ஒவ்வொரு ஆக்களும் உழைச்சிருக்கிறாங்க, ரைட்? பணக்கார ஆக்கள் எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க, குறைந்த வருமானம் பெறக்கூடிய ஆக்கள் எப்படி உழைச்சிருக்கிறாங்க, எல்லாமே சேர்த்த கூட்டு மொத்தம் தானே இந்த வருமானம் சொல்றது. ஆகவே இது எப்படி ஒவ்வொரு ஆக்களாலேயும் உழைக்கப்பட்டிருக்குன்றத காட்டுறது இதுதானே. அதுக்கேற்ற மாதிரி வேறுபடும். யாருக்கு நாங்க பொருளை விற்க போறோம், யாரு கூடிய உழைச்சிருக்கிறாங்க, யார்கிட்ட கூடிய பணம் இருக்குன்ற அடிப்படையில அதை நோக்கி என்ன செய்வாங்க, வணிகங்கள் திட்டமிட்டு பொருட்களை உற்பத்தி செய்தாங்க. அதே மாதிரி நிறை தொழில் மட்டம் என்று சொன்னா, ஒரு நாட்டை எடுத்தீங்கன்னு சொன்னா வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துகின்ற அனைவரும் பொருத்தமான வேலை வாய்ப்பை பெறக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது வேலை தேடிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைச்சா என்ன நிறை தொழில் மட்டம், இல்லையா அது நிறை தொழில் மட்டம் இல்ல, குறை தொழில் மட்டமாக இருக்கும். அதாவது வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள் அதிகமாகவும் வேலை கொஞ்சமாகவும் இருக்குமாக இருந்தா என்ன செய்யப்படும், அங்க குறை தொழில் மட்டம் இருக்கு. அதாவது முற்றுமுழுதாக எல்லாருக்கும் வேலை இருக்காது. அதே மாதிரி சர்வதேச தொடர்புகள், ஒரு நாடுகளுக்கு இடையில நாடுகள் என்ன செய்யும், சர்வதேச தொடர்புல இருப்பாங்க. அதே மாதிரி அந்நிய செலாவணி மாற்று வீதம், அதாவது டெய்லி என்ன செய்யும், US$ மாறும், ரைட்? அதே மாதிரி பவுண்ட் மாறும், அதே மாதிரி யூரோ மாறும், இப்படி டெய்லி என்ன செய்யும், மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கும். இது என்ன செய்யும், சர்வதேச வியாபாரத்தின் போது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சேமிப்புகள், தனிநபர் வருமானத்திலிருந்து நாங்க நுகர்வு செய்வது, அதாவது எங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குதுன்னா நாங்க கொஞ்சத்தை என்ன செய்வோம், எங்களோட தேவைக்காக பயன்படுத்துவோம். பயன்படுத்திட்டு வர மிச்சம் என்னது, எங்களுக்கு சேமிப்பாக இருக்குமா. நாடொன்றின் சேமிப்புகள் அதிகரிக்கின்ற போது முதலீட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பண அளவு என்ன செய்யுமாம், அதிகரிக்கும். எப்படின்னா, இப்ப நீங்க பேங்க்ல காசை போட 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 என்ன செய்யும், அந்த பேங்க் அந்த காசை எடுத்து சிலருக்கு என்ன செய்வாங்க, கடன் கொடுப்பாங்க. அந்த கடன் மூலமாக என்ன செய்யும், அவங்களுக்கு வட்டி வரும், வட்டியை உழைச்சு கொள்ளுவாங்க. அதே மாதிரி சில சில முதலீடுகள்ல அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை கொண்டு போய் போடுவாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யும், வட்டி வரும். சோ இந்த சேமிப்புகளும் என்ன செய்யும், பொருளாதாரம் சார்ந்த சூழலுக்குள்ள வரும். இதன் அடிப்படையாக கொண்டு நாங்க பார்த்தோம்டா இந்த வருமான பரம்பல், பணவீக்கம், சேமிப்பு, இது எல்லாமே எதுக்குள்ள வரப்போகுதுன்னு சொன்னா இந்த பொருளாதார சூழலுக்குள்ள வரப்போகுது. அதனால இந்த வரவு செலவு திட்டம் வராது அப்படின்னு எடுக்கலாம். இல்ல டிரெக்டா எங்களுக்கு வரவு செலவு திட்டம் அரசியல் சூழல் தாண்டா, டிரெக்டாவே என்ன செஞ்சிடலாம், இவ்விடத்தை வச்சு நாங்க ஆன்சரை எடுத்துடலாம். சோ 2 ட்ரிக்ஸ் என்ன செய்யலாம், இவ்விடத்தை நாங்க யூஸ் பண்ணலாம். டன்னோ? ஓகே. 22வதுக்கு என்ன ஆன்சர்? உள்நாட்டு வணிகங்களுக்கு பூகோள சூழலினால் உருவாகின்ற சாதகமான தாக்கமாக அமைவது. சொல்லுங்க பாபம். என்ன ஆன்சர்? 22. ருதைக்கா? வினைத்திறனான இயந்திர உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எஸ், ரைட். ஓகே, இவ்விடத்தை நான் ஒவ்வொரு இதா நான் பார்த்துட்டு போவோம், இது என்னென்ன சூழலுக்குரியது என்று சொல்லிட்டு. ஓகே, இப்ப பாருங்க, உள்நாட்டில் பயிற்சி பெற்ற ஊழியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்றது, உள்நாட்டுல பயிற்சி பெற்ற ஊழியர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்கண்டா இது ஒரு பூகோள சூழலா இருந்தாலும் அது என்னது, பாதகமான சூழல். சரியோ? அப்ப இங்க தந்திருக்கிறது எல்லாமே பூகோள சூழல் தான். நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, சாதகமான சூழல். சரிதானே? அப்ப நாங்க இவிடத்தை வாசிக்கும் போதே எங்களுக்கு ஐடியா ஒன்று வந்துடும். சரிதானே? அப்ப நாங்க சாதகமான தாக்கத்தை தெரிவு செய்ய போறோம். அப்ப இங்க இருக்கிறது எல்லாம் எது, பூகோள சூழல் தான். அப்ப எது நிறுவனத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத பார்க்கணும். அவை முதலாவது விஷயம் என்னது, அது ஒரு பாதகமான தாக்கம். அதே மாதிரி பாரிய போட்டிக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும், இது என்னது, இதுவும் பாதகமானது. அதே மாதிரி உள்நாட்டு கலாச்சாரத்தில் பாதகமான தாக்கம் வாரது, அதாவது வெளிநாட்டு கல்ச்சரை நாங்க பின்பற்றுறது,
அதுவும் ஒரு பாதகமானதாக இருக்கும். அப்ப சாதகமானது எது? வினைத்திறனான இயந்திரத்தை என்ன செய்யறது? நாங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்து கொள்றது அல்லது பெற்றுக்கொள்றது என்ற அடிப்படையில இருக்கும். சரிதானே? சோ இந்த விஷயத்தில் நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருத்தல் வேண்டும். ரைட்? ஓகே. ஜப்பான் பயன்படுத்துகின்ற நாணய அலகு அல்லது பண அலகு எது? என்ன என். எஸ், என் தான் என்ன செய்வாங்க? ஜப்பான் பயன்படுத்துவாங்க. சரிதானே? அதே மாதிரி இந்த டாலர் வந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பயன்படுத்தும். இது வந்து பொதுவான நாணய அலகு. இது எந்த நாட்டிலையும் செல்லுபடியாகக்கூடிய நாணய அலகாக இந்த டாலர் இருக்கும். சரிதானே? அப்ப இது அமெரிக்கன் டாலர். அதே மாதிரி யுவான் எடுத்தீங்கன்னு சொன்னா என்னது? சீனாவினுடையது யுவானாக இருக்கும். சரிதானே? அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று காட்டுறேன். இந்த பவுண்ட், அதே மாதிரி யூரோ போன்ற நாடுகள் எல்லாம், சாரி, பண அலகுகள் எல்லாம் எந்தெந்த நாடுகள் அதிகமாக யூஸ் பண்ணுதுன்னுட்டு. வெயிட். கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. வெயிட். சரிதானே? இந்த இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன்னு பாருங்க. இதுல நிறைய இருக்குது. பட் எங்களுக்கு ஒரு சில நாடுகள்ல தெரிஞ்சிருந்தா ஓகே. சரிதானே? ஆஹ் இங்க பாருங்க. இந்த ஸ்கிரீன் தெரியுதானே? கரன்சி இருக்கிற ஸ்கிரீன் தெரியுதானே? இட்ஸ் ரைட். ஓகே. இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியம்னு சொன்னா ஆஸ்திரேலியா விடுங்க. இதுல மற்றதெல்லாம் தேவைப்படாது. முக்கியமானதை மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நான் குரூப்ல போடுவேன். ஆஸ்திரேலியாட வந்து ஆஸ்திரேலியன் டாலர். சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் பஹ்ரைனுடையது பஹ்ரைன் டினார். பஹ்ரைன் டினார். அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து டக்கான்னு சொல்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சைனா. சைனாண்ட வந்து இந்த இருக்கு யுவான். ரைட்? யுவான் என்று சொல்றதுதான் சைனா யூஸ் பண்றது. அதுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் பொதுவா யூரோ யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜெர்மனி யூரோ, சரிதான், இப்படி சில ஐரோப்பிய நாடுகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து இந்திய ரூபாய். சரிதானே? இந்தோனேஷியா ருப்பியா, ஈரான் ரியால், ஈராக் ஈராக்கியன் டினார். சரிதானே? இஸ்ரேல் வந்து ஷெக்கேல்னு சொல்றது. இத்தாலியிலையும் யூரோ தான். சரிதானே? ஓகே. அதே மாதிரி கொரியா, நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா பாத்தீங்கன்னா ஒன் யூஸ் பண்ணுவாங்க.
சரிதானே. குவைட் வந்து குவைட் டினார், ரைட். அடுத்தது மலேசியா பாத்தீங்கன்னு சொன்னா ரிங்கிட், மால்டீவ்ஸ்ல ருஃபியா, சரிதானே. அடுத்தது அடுத்தது நேபாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நேபாளிஸ் ருபி, சரிதானே. அதே மாதிரி ஓமான் ரியால், பாகிஸ்தான் பாகிஸ்தானி ருபி, சரிதானே. இந்த இந்தியா இலங்கை அதே மாதிரி பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அந்தந்த நாட்டோட ருபி யூஸ் பண்ணுவாங்க, சரிதானே. அதே மாதிரி கட்டார் பாத்தீங்கன்னா கட்டாரி ரியாலாக இருக்கும், சரிதானே. அதே மாதிரி ரஷ்யா பாத்தீங்கன்னா சொன்னி ருப்ளின்னு சொல்றது, ரைட். அதே மாதிரி சவுதி அரேபியால ரியால் யூஸ் பண்ணுவாங்க, சவுதி அரேபியா. அது பிறகு இருக்கு ஸ்ரீலங்கன் ருபி யூஸ் பண்ணும், அதுதானே பிள்ளைகள். அதே மாதிரி இந்த முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டு போறோம்னா யுஏஇன்னு சொன்னா என்னது, துபாய். யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய துபாய் வந்து என்னத்தை யூஸ் பண்ணும்டா, துபாயில யுஏஇனுடைய திர்ஹம் யூஸ் பண்ணுவாங்க, திர்ஹம், சரியா, திர்ஹம். அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் அதாவது யூகே லண்டன் வந்து பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெர்லிங் பவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சரியா, லண்டன்ல. அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா டாலர் யூஸ் பண்ணுவாங்க, சரிதானே. இந்த விஷயங்களை பாருங்க. வேற இதுல பெருசா நீங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, சரிதானே. ஓகேனோ, இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். நான் என்ன செய்வேன், இதை உங்களுக்கு போட்டு விடுவேன். ஸோ ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க, ரைட். ஓகே. அப்ப இந்த பவுண்ட் வந்து யூகேல யூஸ் பண்ணுவாங்க, லண்டன்ல யூஸ் பண்ணுவாங்க. என் வந்து என்னது, ஜப்பான். யுவான் என்று சொல்றது சீனா. டாலர் வந்து அமெரிக்க நாடுகள்ல யூஸ் பண்ணப்படும், சரிதானே. அப்ப எழுதி வச்சு கொள்ளுங்களா. அப்ப 23வது ஆன்சராக இருக்க போகுது என், ரைட். அரசு வணிகங்களுக்கு வரிச்சலுகையினை பெற்றுக் கொடுப்பது இதுல இருக்கிறது என்ன ஆன்சர் 24. நிஷிதா என்ன ஆன்சர் 24? வாய்ப்பு. ஓகே. வரவு அரசு வணிகங்களுக்கு வரிச்சலுகையினை பெற்றுக் கொடுப்பது. இப்போ நாங்க இதுல பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் சொல்லி நாங்க போறதுக்கு முதல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் இது அகச்சூழலுக்கு வருமா புறச்சூழலுக்கு வருமான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில நாங்க பார்த்தமாக இருந்தால், சரிதானே, முதலாவது இந்த இருக்கிற பலமும் பலவீனமும் எடுத்தீங்கன்னு சொன்னா அகச்சூழலுக்குள்ள வரும், சூழலுக்குள்ள வரும், சரியா. அதே மாதிரி இந்த வாய்ப்பு அச்சுறுத்தல் எதுக்குள்ள வரும் கபி? புறச்சூழலுக்குள்ள வரும். சோ இந்த அரசாங்கம் என்று சொல்றது அகச்சூழலா புறச்சூழலா? அரசாங்கம் அரசியல் சூழலுங்கிறது அகச்சூழலா புறச்சூழலா? புறச்சூழல். அப்ப நாங்க இவ்விடத்தை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பலம் பலவீனம்ங்கிற அகச்சூழல் காரணி வராது. சோ இவ ரெண்டு பேரையும் என்ன செய்யலாம், வெட்டி விட்டுறலாம். இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டியது எங்களுக்கு வாய்ப்பா இல்ல அச்சுறுத்தலான்னு சொல்லிட்டு. அப்ப இங்க நாங்க பார்த்தோம்டா அரசு வணிகங்களுக்கு வரிச்சலுகை வழங்குறாங்க. அப்ப வரிக்கு சலுகை வழங்குறாங்கடா வரியை என்ன செய்யறாங்க, குறைக்கிறாங்க அல்லது வரியை இல்லாம செய்யறாங்கடா அது அச்சுறுத்தலா வாய்ப்பான்னு கேட்டீங்கன்றால் அது ஒரு வாய்ப்பு. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா என்ன செய்யும், பொருட்களினுடைய விலை குறைவடையும். பொருட்களினுடைய விலை குறைவடைஞ்சா வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, வாடிக்கையாளர் அதிகரிச்சா விற்பனை அதிகரிக்கும், விற்பனை அதிகரிச்சா வருமானம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிச்சா லாபமும் அதிகரிக்கும். அதனால அது ஒரு நிறுவனத்துக்கான வாய்ப்பாக காணப்படும், சரிதானே. ஓகே. இப்படிதான் நாங்க கண்டுபிடிக்கிறது. இதுவே வரி விதிச்சாங்க அப்படின்னு சொன்னா, அரசு வணிகங்களுக்கு வரி விதிச்சாங்கன்னு சொன்னா பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும், வாடிக்கையாளர்கள் குறைவடைவாங்க, விற்பனை குறைவடையும், வருமானம் குறைவடையும், இலாபமும் குறைவடையும். அது ஒரு
அச்சுறுத்தலாக இருக்கும். அதுதானே? சோ எங்களுக்கு இந்த இருக்கிற ஆன்சர் எல்லாத்துக்குமே என்ன கேள்வி வரும் என்று சொல்லி எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? டன். அப்ப 3வது ஆன்சர். 25வதுக்கு என்ன ஆன்சர்? வணிகம் ஒன்று அகச்சூழலை ஆய்வு செய்வதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவது. இப்ப நாங்க பார்த்தோம். என்ன ஆன்சர் 25? குயிக்கா சொல்லுங்க ருதைக்கா. பலங்களும் பலவீனங்களும். எஸ், ஒரு நிறுவனத்தினுடைய அகச்சூழல்ல இருந்து பலங்களும் பலவீனங்களும் கிடைக்கும், புறச்சூழல்ல இருந்து வாய்ப்பும் அச்சுறுத்தலும் கிடைக்கும். அப்ப முதலாவதுக்கு ஆன்சரை பாருங்கோ. சரிதானே? அவர் தந்திருக்கிற ஆன்சர் பலங்கள். ஓகே, இது அகச்சூழல், வாய்ப்பு இது புறச்சூழல். சோ இது வராது. பலங்கள் பலவீனங்கள், ரைட், இது வரும். இருந்தாலும் மீதியா இருக்கிறதே ஒரு நார்மலா செக் பண்ணத்தானே வேணும். எதுவும் சில நேரம் மிக பொருத்தமான ஆன்சர்ஸ் இருக்கலாம். ஒருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். வாய்ப்பு ஒன்று பண்ணாலே அச்சுறுத்தல் கண்டாலே அது என்னது, புறச்சூழல் காரணி, அதனாலே இது வரும் வரமாட்டார். அச்சுறுத்தல் புறச்சூழல், பலவீனம் அச்சூழல். சோ ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அவரும் வரமாட்டார். சோ 2வது தான் ஆன்சர். சரியா? இதுக்கு நம்ம இன்னொருக்கா ரஃபா செக் பண்றது பெட்டர், ரைட்? ஓகே. 26க்கு மிஷிதா சொல்லுங்க என்ன ஆன்சர்? வணிகங்கள் கடன் எடுப்பதை மட்டுப்படுத்தும். ரைட். இப்ப பார்ப்போம். 2017 ஜனவரி மாதத்திலிருந்து, சரிதானே? 2017 ஜனவரி மாதத்திலிருந்து வங்கி கடனுக்கான வட்டி. இப்ப நாங்க வங்கி கடன்ன்றது நாங்க என்னது, பெறுறது, வழங்குறதா இல்ல, பெறுறது. அதே நேரம் இப்படி நாங்க வங்கியக்கான கடன், வங்கியில இருந்து கடன் பெறக்குள்ள அதுக்கான வட்டி வீதம் அதிகரிச்சதுன்னா நீங்க பொதுவா சொல்லுங்க, நீங்க ஒரு மனிதராக வங்கியை போறீங்க, வங்கியில ஒவ்வொரு வங்கியா போயிட்டு விசாரிக்கக்குள்ள ஒரு சில வங்கியில வட்டி வீதங்கள் அதிகரித்து காணப்படுது. கடனை பெற்றீங்கண்டா ஒரு 15% நீங்க வட்டி செலுத்தணும். இன்னொரு பேங்க்ல கடனை பெற்றீங்கன்னு சொன்னா வட்டி வீதம் ஒரு 10% செலுத்தினா காணும்டா. நீங்க எந்த வங்கியில போயிட்டு கடன் எடுப்பீங்க கபி? 10% அறிவித்ததா? எந்த வங்கியில குறைந்த வட்டி வீதம் இருக்குதோ அங்கதான் போயிட்டு நீங்க என்ன செய்வீங்க, கடனை பெற்றுக்கொள்ளுவீங்க. சோ இங்க கேட்டிருக்கிறது மொத்தமா, பொதுவாகவே வட்டி வீதம் அதிகரிச்சு காணப்படுதுண்டா நீங்க பொதுவா என்ன செய்வீங்க, வங்கி கடன்ல போய் கடன் எடுப்பீங்களா? வங்கியை போயிட்டு எடுப்பீங்களா இல்லையா? இல்ல சார். எடுக்க மாட்டீங்க. அப்ப எடுக்க மாட்டீங்கன்றதைத்தானே நீங்க எப்படி செய்வீங்க? அதே மாதிரி தானே வணிகம் ஒன்றும் என்ன செய்யும், கடன் எடுக்காது. அப்ப இங்க பாத்தீங்களா எது எடுக்கல அப்படின்ற மாதிரி வருவதோ அதான் ஆன்சர், ரைட்? இங்க நாங்க பார்ப்போம். முதலாவது, வணிகங்கள் கடன் எடுப்பதற்கு தூண்டப்படுமா? வட்டி வீதம் குறைஞ்சா தூண்டப்படும், இங்க அதிகரிக்குது. ஆகவே முதலாவது ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி வணிகங்கள் கூடுதலான பணத்தை வைப்பிலிடும், இங்க சேமிப்புக்கான வட்டி அதிகரிக்கல, கடனுக்கான வட்டி அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிழை. வணிகங்கள் கடன் எடுப்பதை மட்டுப்படுத்தும், அதாவது குறைக்கும், கடன் எடுக்கிறத குறைக்கும். எஸ், குறைக்கும். ஏன்? வட்டி வீதம் அதிகரிச்சு காணப்படுது. பொருட்கள் சேவைகளுடைய விலை இதனால அதிகரிக்குமாண்டா இல்ல, இதனால எல்லாம் விலை அதிகரிக்காது. அது ஸ்டேட்மெண்ட், இது சம்பந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால ஆன்சர் என்ன? third one is the answer. வணிகங்கள் கடன் எடுப்பதை மட்டுப்படுத்தும், ரைட்? 27வதுக்கு என்ன ஆன்சர்? மிஷிதா என்ன ஆன்சர்? வணிகம் ஒன்றிற்கு போட்டியாளர் ஏற்படுத்துகின்ற அழுத்தம் ஒன்றாக குறிப்பிட முடியாதது. இப்போ ஒரு நிறுவனம் ஒன்று எடுத்தீங்கன்னா 2 நிறுவனங்களுக்கு இடையில போட்டி இருக்குது. 2 பேரும் சீனி தான் விற்பனை செய்யறாங்க. நானும் சீனி விற்பனை செய்யறேன், நீங்களும் சீனி விற்பனை செய்றீங்க, ரைட்? இப்ப உங்கள நான் ஒரு பிரஷர் ஒன்றை ஏற்படுத்தணும், அதாவது உங்களோட வாடிக்கையாளரை நான் குறைக்கணும்டா நான் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத யோசிங்க.
அப்படி செய்யலாம்ன்றது எல்லாம் டிக் பண்ணிட்டீங்கடா, அப்படி குறிப்பிட இயலாதது என்னன்னா ஆன்சர் வரும். நம்மள யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள், இப்ப நீங்க சாதாரணமா ஒரு சீனி ஒன்று 250 ரூபாய்க்கு விக்கிறீங்க. அதே சீனியை நானும் 250 ரூபாய்க்கு விக்கிறேன்டா, இப்ப உங்களோட போட்டியிடணும்டா நான் ஒன்று என்ன செய்யலாம் கபி? குறைக்கணும் சார். ஒன்று என்ன செய்யலாம், பொருள் விலையை குறைக்கலாம். சோ இங்க விலை மட்டம், உட்பொருட்களினுடைய உற்பத்தி பொருளுடைய விலை மட்டம் இங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு போட்டியாளர்ல. தென் வேற என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யலாம்? நான் என் பொருளினுடைய தரத்தை கூட்டலாம். என் பொருளினுடைய தரத்தை கூட்டலாம். இப்ப சிலாக்கள் மூடையில கொண்டு வந்து சும்மா சொப்பிங் பேக்ல கொட்டி கொட்டி விக்கிறாங்கண்டா, நான் எதை என்ன செய்வேன், பேக்கிங் பண்ணி விற்பேன். பேக்கிங் பண்ணி அழகான முறையில 1 கிலோ சீனி 250 ரூபா, யாரும் கைப்பட்டு தொட்டு அப்படி இப்படி எல்லாம் செய்திருக்க மாட்டாங்க. சோ அந்த அந்த பழுதாகிற வீதம் குறைய, சோ நெல்லா பெக் பண்ணப்பட்டிருக்கும் என்ற அடிப்படையில நான் அந்த பொருளினுடைய தரத்தை என்ன செய்வேன், கூட்டிக் கொள்ளுவேன். அப்ப தரத்தை கூட்டிக் கொண்டேன் சொன்னா அங்க நான் எந்த பொருளிற்கான தரம் அதிகரிக்குமா இருக்கும். அப்ப வாடிக்கையாளர் யார பொருளை வாங்குவாங்க, எந்த பொருளை தான் வாங்குவாங்க. அவை போட்டியாளர்களுடைய அந்த பொருளினுடைய பண்பு தரம் அதிகரிப்பதும் என்னவா இருக்கும், ஒரு போட்டிக்கான காரணமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் சொல்றேன், நீங்க 250 ரூபாய்க்கு 1 கிலோ சீனி வாங்கினீங்கடா, எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் இலவசமாக கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு சந்தைப்படுத்தல் உபாயத்தை நான் பயன்படுத்துறேன், ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பயன்படுத்துறேன். அப்ப யார சீனி அதிகமா விற்பனை ஆகும்? யார சீனி அதிகம் விற்பனை ஆகும்? எந்த சீனி தான் அதிகமாக விற்பனை ஆகும். புரியுதா? அப்ப ஏதாவது ஒரு சந்தைப்படுத்தல் ஒரு தொழில்நுட்பத்தை அல்லது உபாயத்தை நான் பயன்படுத்தினேன்டா, அந்த இடத்திலையும் போட்டியாளர்கள் சந்தைப்படுத்தல் உபாயங்களும் என்ன செய்யும், ஒரு நிறுவனத்துல அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது போட்டியாளர்கள் ஏற்படுத்துகின்ற, எங்கள்ல ஏற்படுத்துகின்ற அழுத்தம். சோ நீங்க போட்டியாளர் என்றுதான் பார்க்கணும், நீங்க என்று பாக்குறது இல்லை. நான் மாறி சொல்லிட்டு இருக்கிறேன். சரிதானே? போட்டியாளர் அவர் என்ன செய்யறாரு, ப்ரொமோஷன் பண்றாரு என்று சொன்னா, சரிதானே? போட்டியாளர் ப்ரொமோஷன் பண்றாராக இருந்தா என்ன, அது அவருடைய விற்பனையை அதிகரிக்கும். அதே மாதிரி பண்பு, அவர் அதிகமாக பொருள் குவாலிட்டி கூடியா இருக்குமாறு, அதாவது தரம் கூடியா இருக்குமாண்டா அவர பொருள் விற்பனையாகும். பொருட்களுடைய விலை அவரை குறைவாக இருக்குமாண்டா அவர விற்பனையாகும். இதெல்லாம் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னா, இந்த இருக்கிற விஷயம் நாலாவது விஷயம் என்ன செய்யாது, அழுத்தத்தை ஏற்படுத்தாது. இப்ப என்கிட்ட 1 கோடி ரூபாய் காசு இருக்கு, அவர்கிட்ட 1,50,000 காசு இருக்குதுண்டா, இதுல எந்தவித சேஞ்சஸும் ஏற்படுத்த போறது கிடையாது. சரிதானே? அவர்கிட்ட 1,50,000 என்கிட்ட 1,00,000 ரூபாயும் இருக்குதுண்டா, அவர போட்டியாளர்கள் நிதிப்பலம் என்ன செய்யாது, செல்வாக்கு செலுத்தாது. நேரடியாக செல்வாக்கு செலுத்தாது. சரிதானே? செல்வாக்கு செலுத்தலாம். ஏன், அவர் அதிக அளவிலான மூலதனத்தை போட்டு அவர் இன்னும் சாமான என்ன செய்யலாம், அவருக்காக இறக்கி வச்சு கொள்ளலாம். பட் அது நேரடியாக செல்வாக்கு செலுத்தாது. சரிதானே? அதனால இதை நாங்க எடுக்க இயலாது. இது மூன்றும் மிக பொருத்தமானது, அவே பொருத்தமற்றது. சோ முடியாதது என்று கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் 4th one. எப்படி ஆன்சர் எடுத்து விளங்கிட்டா கபி? மிஷிதா, ருசைக்கா விளங்கிட்டுதாமா? ஓகே. இப்ப பாருங்க அடுத்தது 28வதுக்கு என்ன ஆன்சர்? இப்ப உங்களோட 4வது யூனிட்டுக்குள்ள வாராரா? விளங்குதா எப்படி யூனிட் வைஸ் போய்கிட்டு இருக்காரு? 3வது யூனிட்டுக்குள்ள வாராரா? எப்படி போகுதுன்னு விளங்குதா? முதலாவது என்ன செஞ்சாரு, உங்களுடைய தேவை, விருப்பம், பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள், சேவை சம்பந்தமான விஷயங்களை காய்ச்சிக்கிட்டு வந்தார். அடுத்தது அக்கறை செலுத்துகின்ற தரப்பினர் சம்பந்தமாக பேசினார். அது பிறகு 2வது யூனிட்டுக்குள்ள போனார், சூழல் காரணிகள் சம்பந்தமாக பேசிக்கிட்டு வந்தார். சரியா? இப்ப என்ன செய்யறார், உங்களுடைய வணிக அமைப்பு சம்பந்தமான 3வது யூனிட்டுக்குள்ள மாறாரு. ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம். சுயாதீனமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு, சுயாதீனமான தீர்மானம் என்றா தனித்து தீர்மானம் எடுக்கிறது.
யாரும் எங்கட தீர்மானத்துல தலையிட இயலாது. ஃப்ரீடமாக நாங்க என்ன செய்யலாம், டிசிஷன் மேக் பண்ணலாம். அப்படி விரும்புகின்ற சுக்ரிக்கு ஆரம்பிக்க பொருத்தமான வணிக அமைப்பு இது. அவர் தனிச்சு என்ன செய்வாரு, தனிச்சு என்ன செய்வாரு, அவரு இது செய்வாரு, தீர்மானம் எடுப்பார். ரைட். இதுல இது என்னென்ன வணிக அமைப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வணிகங்கள் இருக்குது உரிமை அடிப்படையில? உரிமை அடிப்படையில என்னென்ன வணிகம் இருக்கு? கபி சொல்லுங்க பாப்போம். என்னென்ன படிச்சிருக்கிறோம் கபி? இருக்கிறீங்களா? மறந்துட்டா? சார் தனியார் துறை. எஸ், உரிமை அடிப்படையில தனியார் துறை இருக்குது. அதே மாதிரி என்னது, அரச துறை துறை என்று இருக்குது. எஸ், பொதுத்துறை அல்லது அரசு துறை என்று சொல்லி இருக்குது. இதுல தனியார் துறை வணிகங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வணிகங்கள் இருக்கு தனியார் துறையில? ஒன்று தனி உடைமை இருக்கு, அது பிறகு பங்குடைமை இருக்கு, அது பிறகு என்ன படிச்சிருக்கிறோம், கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி படிச்சிருக்கிறோம், கூட்டுறவு சங்கம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் தனியார் துறைக்குரியதாக இருக்கு. பொதுத்துறை எடுத்தோம்னு சொன்னா அரச கம்பெனிகள் இருக்கு, சரிதானி. அதே மாதிரி கூட்டுத்தாபனம் இருக்கு, அதே மாதிரி திணைக்களங்கள் இருக்கு, சரிதானே. அரசு கூட்டுத்தாபனம், அரசு திணைக்களங்கள், இப்படியான விஷயங்கள் இருக்கு. சோ இது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் நாங்க கண்டுபிடிக்கிறோம்டா, இது தனி உடைமையா, பங்குடைமையா, அல்லது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியா, அல்லது இது கூட்டுறவு சங்கமா, கூட்டுறவு சங்கமா, அல்லது என்னது, அல்லது அரச கம்பெனியா, அல்லது இது ஒரு கூட்டுத்தாபனமா, அல்லது திணைக்களமா, அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். சரியா? ஜஸ்ட் அவர் பெயரோட இருக்குமாக இருந்தா அது தனி உடைமை. சுக்ரி டெக்ஸ்ட், சுக்ரி ஸ்டோர்ஸ், சுக்ரி டெக்ஸ்ட், சுக்ரி ஸ்டோர்ஸ், சுக்ரி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு வேர்டிங்ல இருக்குமாக இருந்தா அது ஒரு தனி உடைமை வணிகம். அதே மாதிரி இந்த எண்ட் கம்பெனி, என் சன்ஸ், எண்ட் அப்படின்னு வருமா இருந்தா என்னது, அது பங்குடைமைன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், பங்குடைமைன்னு சொல்லி தந்திருக்கிறேன். சரியோ? அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால இருக்கிறது சங்க அமைப்பு, சரிதானே. சங்க அமைப்புகளாக இருக்க போகுது, சரிதானே பிள்ளைகள். இப்ப இங்க பாருங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது இந்த இருக்கு, பங்குடைமை இந்த இருக்குது, சரிதானே. இந்த பங்குடைமைக்கு நான் உதாரணம் கொடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். கொடுக்கலன்னு, ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எண்ட் யூஸ் பண்ணுவாரா, சரி. எந்த இருக்கிற மாதிரிக்கு என்னது, சுக்ரி அண்ட் சன்ஸ், சுக்ரி அண்ட் கம்பெனி, எண்ட்ன்ற வார்த்தையை நீங்க கண்டீங்கண்டா அது பங்குடைமைன்னு யோசிச்சு கொள்ளுங்க, சரிதானே. இது முஸ்லிம் இளைஞர் சங்கம்ங்கிறது இது சங்க அமைப்பு, சரியானே. சங்க அமைப்புல என்ன செய்யலாது, சங்கம் ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு நாங்க தனிச்செல்லாம் தீர்மானங்கள் எடுக்க இயலாது. அதே மாதிரி இந்த கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன யூஸ் பண்ணுவாருன்னா, வரையறுக்கப்பட்ட கம்பெனி, வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, வரையறுக்கப்பட்ட தனியார் கம்பெனி என்ற அடிப்படையில என்ன செய்வாரு, யூஸ் பண்ணுவார். அந்த வரையறுக்கப்பட்ட என்ற அடிப்படையில என்ன செய்வாரு, இந்த கூட்டணிக்கப்பட்ட கம்பெனியில ஒரு சொல் யூஸ் பண்ணுவாரு, சரிதானே. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூட்டுறவு சங்கங்கள் என்னது, எப்படி இருக்கும், என்ன, கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம், இலங்கை பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், சனச கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு சங்கம் யூஸ் பண்ணி இருப்பாரு, சரிதானே. இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சங்க அமைப்புகள், இந்த விளையாட்டு கழகம், நலன்புரி சங்கம், விவசாய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், சங்க அமைப்புகளுக்கு பேர் இருக்கும், சரியோ. அதே மாதிரி அரச கூட்டுத்தாபனமாக இருக்குமாக இருந்தா அது என்ன செய்வாங்க, இந்த கூட்டுத்தாபனம், அரச சபைகள், என்னது, இலங்கை துறைமுக
அதிகார சபை அப்படி. அதே மாதிரி ஆணைக்குழு. எப்படி ஆணைக்குழு? இதற்கு பாருங்க, இலங்கை வேலை வாய்ப்பு பணியகம், அந்த பணியகம் என்று வந்தா, காப்புறுதி சபை என்று வந்தா, அதே மாதிரி இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு, ஆணைக்குழு வந்தா, இதெல்லாமே என்னவாம்? இதெல்லாம் கூட்டுத்தாபனமா, கோஆபரேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ இந்தியால நாங்க அரச திணைக்களம் டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தோம்டா, அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டாக இருக்கு. என்னது? புகையிரத திணைக்களம், புகையிரத திணைக்களம், அப்படியே ஒரு திணைக்களம். அதே மாதிரி என்ன திணைக்களம் இருக்குது? தேர்தல்கள் திணைக்களம். சரிதானே? எக்ஸாம் டிபார்ட்மெண்ட், என்னது, பரீட்சைகள் திணைக்களம், அப்படின்னு எல்லாம் இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? சோ இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சோ 28வது என்ன ஆன்சர் விஜய்கா? என்ன ஆன்சர் கபி? சுக்ரிடெக்ஸ். எஸ், சுக்ரிடெக்ஸ்ங்கிறது தான் ஆன்சர். அப்ப ரெண்டாவது என்னது? பங்குடைமை. மூன்றாவது பங்குடைமை. நாலாவது சங்கங்கள். சரிதானே? சோ நோட் பண்ணி வச்சுக்கணுமா? இதெல்லாம் டியூட் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? டியூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் ரிஃபர் பண்ணி கொள்ளுங்க இந்த விஷயங்களை. அதே மாதிரி 29வது தனியுரிமை தனியார் உரிமை வணிகங்களுடன் ஒப்பிடும் போது பங்குடைமை வணிக முறையில் காணக்கூடிய அனுகூலம் என்னது கவி? கூடுதலாக மூலதனத்தை திரட்டி கொள்ள முடியும். தீர்மானம் எடுப்பதில் சுய ஆதாரத்தன்மை இருக்குது தனியாளுடைமை. கூடுதலான மூலதனம் ஒப்புடு ரீதியாக எதுக்கு கூட? பங்குடைமைக்கு கூட. அதே மாதிரி சட்டபூர்வமான ஆளுமை ரெண்டுக்குமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரிமையாளருடைய பொறுப்புகள் வரையறுக்கப்பட்டிருத்தல் பங்குடைமையிலும் இல்ல, தனி உரிமையிலும் இல்ல. அப்ப உரிமையாளருடைய பொறுப்பு எதுல வரையறுக்கப்பட்டிருக்கும்? கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி இல்ல. அதனாலதான் நாங்க வரையறுக்கப்பட்ட யூஸ் பண்றோம். அதனால ஆன்சர் இஸ் கோயிங் டு பி கூடுதலான மூலதனத்தை திரட்ட கூடியதான ஆற்றல். ரைட்?